இந்த படத்துல கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு வயசு பொண்ணு செத்து பேயா வந்து இந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வயசு பையன் மேல காதல்ல விழுகிறா. இந்த படம் பேர் அரூபி. இப்ப இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இப்போ படம் ஆரம்பிச்சதுமே அந்த பொண்ணு யாரு எப்படி இறந்தா அப்படிங்கறத ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி காட்டுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால கேரள மாநிலத்துல காகூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பத்மினின்னு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமா நடந்துக்குவா. இதனாலேயே அந்த பொண்ணு எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல அந்த பொண்ணோட சொந்த அத்தை மகனாகிய அந்த ஊர் ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜா போல அவருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு அளவு கடந்த பாசம்னு சொல்லலாம், லவ்னு சொல்லலாம். அவர் எப்படியாவது அந்த பொண்ணு அடைஞ்சே ஆகணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அந்த பொண்ணை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு அவர் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. அந்த பொண்ணு அந்த ஊர்லயே சூரிய நம்பூதிரி அப்படிங்கிற ஒரு நம்பூதிரி லவ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க லவ் பண்ற மேட்ரு அவங்க அத்தை பையனுக்கு தெரிஞ்சு எப்படியும் இவங்களை சேரவே விடக்கூடாது, இவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அப்படி முடிவெடுத்து அந்த நம்பூதிரி ஒரு நாள் பயங்கரமான யாகத்துல இருக்கிற நேரமா பார்த்து இந்த பொண்ணு அவனோட இடத்துக்கு கடத்திட்டு வந்து அவனோட ஆசைக்கு இணங்க வைக்க பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சம்மதிக்க மாட்டா. இப்போ ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை அடிச்சு கொலையே பண்ணிடுறான். இப்ப தீராத ஆசையில துர்மரணம் அடைஞ்ச பொண்ணு மோகினி பிசாசா வந்து அந்த ராஜாவை ரொம்ப மோசமா கொலை பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யத்துல இருந்த சில ஆளுங்க அந்த ஊர்க்காரங்க சில பேருன்னு ஒவ்வொருத்தரையா அவளோட கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக கொலை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த விஷயம் அந்த பொண்ணை காதலிச்ச அந்த சூரிய நம்பூதிரிக்கு தெரியுது. இந்த பொண்ணை எப்படியா கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் ஒண்ணு பண்ணி அதுல அந்த பொண்ணோட உருவத்தை ஒரு பஞ்சலோக சிலையா வடிச்சு அந்த சிலைக்குள்ள அந்த பொண்ணோட ஆத்மாவை அடக்கி கட்டி போட்டு அந்த காகூர்ல இருக்கக்கூடிய அவனோட சொந்த அரண்மனையில கொண்டு போய் ஒரு பொட்டியில வச்சிடறான். இப்ப அப்படியே காலம் கடந்துருது. ஒரு 150 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. இப்போ ஒரு அம்மாவும் அவங்க பையனை உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்படி கும்பிட்டு இருக்கும்போது அந்த பையன் கேட்கறான், யாருமா அந்த பத்மினி அம்மா, அவங்கள பத்தி நம்ம சித்தப்பாவும் ஊர்க்காரங்களும் பேசிட்டு இருந்தது நான் காதல கேட்டேன் அப்படிங்கிறான். அந்த அம்மாவும் அவங்க கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல வாழ்ந்ததா சொல்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேரு அவங்களாலதான் இறந்திருக்காங்க. அதனால அவங்க பேரை சொல்ல கூட பயப்படுவாங்க, நீ அவங்க பேரை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அந்த பையன் கிட்ட அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுது. திரும்ப கரண்ட் வந்ததுமே அந்த பையனை காணோம். அந்த பையன் பேரு நிரஞ்சன். நிரஞ்சன் எங்கடா போன அப்படின்னு அந்த பையன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா சடனா அந்த பையன் இவங்களுக்கு பின்னால இருக்கிற ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே ஹீரோ கனவுல இருந்து எழுதிருக்காரு. ஹீரோ தான் அந்த பையன் போல. இப்ப ஹீரோ எழுந்து வேக வேகமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப ஒரு ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற கேண்டீன்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு குழந்தை பொம்மை கீழே போட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எடுத்து கொடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் போல. வந்து ஹீரோ கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனா வந்ததுமே அவருக்கு மட்டும் குட் மார்னிங் சொன்னா ஏன் எங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. உடனே இந்த பொண்ணு சமாளிக்கிற மாதிரி, இல்லையே நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பேச ஆரம்பிச்சதுமே ஒவ்வொருத்தங்களும் அந்த இடத்த விட்டு கண்டுக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இந்த வார வீக் ஆஃப்க்கு எங்கயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே ஒரு சாங் போகுது. சாங்ல ரெண்டு பேரும் அப்படியே வெளியில அவுட்டிங்லாம் போயிட்டு அப்படியே சந்தோஷமா ட்ரீம் சாங் மாதிரி போகுது. இப்ப ஹீரோ ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னொரு லேடி அவங்க வந்து ஹீரோவை கூப்பிட்டு உன்னை பாஸ் பார்க்கணும்னு சொன்னாரு, உடனே போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பாஸும் ஹீரோ கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. நம்ம ஆபீஸோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு. இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அதுவும் நம்ம கையை விட்டு போச்சுன்னா நம்ம என்னதான் பண்றதுனே தெரியல. அதனால இதுக்கு மேல எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எந்த ப்ராஜெக்ட்டுமே இனிமே நம்ம கையை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு அங்க இருந்து எழுந்து வேகமா கிளம்பி போறாரு. போகும்போது அந்த ஹீரோயின் பொண்ணு கூப்பிடுது. ஆனா ஹீரோ போற டென்ஷன்ல அந்த பொண்ணு கூப்பிடறத கூட காதுல வாங்காம போய் நின்னு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன நீ டென்ஷனா இருக்க, அடிக்கடி ரொம்ப மூட் அவுட் ஆயிடுற, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பழக்கம் போல ஒர்க் டென்ஷன் தான். சரி அது ஓகே, ஈவினிங் எங்க போலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோ வீட்ல குளிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் சீன்ல அவனோட அம்மா வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பையனை காணோம்னு அந்த பையனோட பேரை சொல்லி தேடிட்டே போனாங்களே. இப்ப அவங்களோட குரல் அவன் காதுல கேக்குது, நிரஞ்சன் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதை கேட்க கேட்க ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். இப்ப குளிச்சிட்டு கிளம்பி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்ப அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப பார்ட்டியில கிளம்பி போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் குடிக்கவும் செய்யறான். அப்படி குடிக்கும் போது தண்ணியே மீறி ரொம்ப அளவு கடந்து குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனா நார்மலாவே இல்ல அப்படி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு குடிச்சிட்டு இருந்தவன் அங்க இருந்து ஒரு மார்க்கமா நடந்து வந்து இப்ப ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற அவனோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட ஷோல்டர்ல கைய வச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு உள்ள கூட்டு போறான். எங்க போறாங்கன்னு பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற மொட்டை மாடிக்கு கூட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட போதையில என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கான் போல. இப்ப ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணி நேரா மேல வந்து, நிரஞ்சன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப எதுக்கு எவ்வளவு கூட்டிட்டு நீங்க பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணும் தெரியல, ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டு இருக்கான், சீக்கிரம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுது. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை கம்பல் பண்ணி கூட்டு வந்துடுறா. கூட்டு வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, நான் கொஞ்ச நாளாவே உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ ரொம்ப நாளாவே நார்மலா இல்ல, ரொம்ப மூட் அவுட்ல இருக்க, என்கிட்ட என்ன ஏதோ ஒன்னு ஷேர் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம அங்கே ரோட்லயே டான்ஸ் ஆடி திரும்பவும் ஒரு சாங் போறாங்க. இப்ப சாங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த பொண்ணு நான் வேணா உன்னை கேர்ஃபுல்லா உள்ள கூட்டு வந்து படுக்க வைக்கட்டுமா அப்படின்னு கேக்குது. இல்ல அதான் ரூம்மேட் அருள் இருக்கானே அவன் ஹெல்ப் பண்ணுவான்
போவான், நீ இப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது திரும்பவும் அவனுக்கு அவங்க அம்மா குரல் கேக்குது. நிரஞ்சன் நிரஞ்சன் அவங்க அம்மா குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப மறுபடியும் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகி அப்படியே பெட்ல படுத்து தூங்கிடுறான். இப்ப அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. ஹீரோ சொன்னால அந்த ரூம்மேட் அவனை காட்டுறாங்க. அவன் அந்த வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு ஹீரோ வந்து எழுப்பிட்டு இருக்கான். டேய் டைம் ஆகுதுடா, ஆபீஸ் கிளம்பி போலியா நீ, பாஸ் திட்ட போறாரா அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கான். ஹீரோ இந்த இப்ப எழுந்துறேன்னு திரும்ப படுத்து தூங்கிட்டே இருக்கான். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுது. அவன் ரூம்மேட்டும் ஆபீஸ் கிளம்பிட்டு, சரி நீ ஆபீஸ் வரலனா உன் பாஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோ தூங்கி எழுந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வேகமா கிளம்பி ஆபீஸ் வந்துட்டு இருக்கான். இப்போ ஆபீஸ்க்குள்ள வந்ததுமே சின்சியரா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடறான். இப்போ அந்த ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்திருக்காங்க போல. அவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாதியில அவன் காதுல திரும்ப அவங்க அம்மா குரல் கேட்க ஆரம்பிச்சிருது. கேட்க ஆரம்பிச்சதுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு அவனோட 2 காதையுமே பொத்திக்கிறான். பொத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு யோசிச்சு இவன் அந்த மீட்டிங்க எதோட விட்டுட்டு போனானோ அதுல இருந்து கண்டினியூ பண்றாங்க. கண்டினியூ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ வெளியில வந்துட்டு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ ஏதோ ஒரு ஊரை காட்டுறாங்க. அதுல இவங்க 2 பேர் பைக்ல வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன், போலீஸ் என்ன துரத்தும் போதெல்லாம் இங்க தான் நான் வந்து ஒளிஞ்சுக்குவேன். இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த வீடு இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு பஞ்சலோக சிலை ஒண்ணு இருக்கு, அந்த சிலையை மட்டும் நம்ம எப்படியா திருடிட்டோம்னா அது ஒரு பெரிய ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு எப்பயே போலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க கேட்க, டேய் வெளிச்சத்துல போனா நம்ம மாட்டிக்குவோம்டா, இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருட்டினதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சரக்குலாம் அடிச்சு முடிச்சுட்டு இருட்டிடுது. இப்ப அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனா இதான் அந்த வீடு போல. இப்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி உள்ள போறதுன்னு வெளிய தெரியல. கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா திறக்க முடியல. இப்ப எப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சிலை எங்க இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பாதாள ரூம் ஒன்னு தெரியுது. இப்ப அந்த ரூம் கதை திறந்து உள்ளே இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வந்து ஒரு ட்ரங்க் பொட்டி இருக்கு. அந்த ட்ரங்க் பொட்டியை திறந்தா உள்ள ஒரு சிலையை துணியில சுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா இவங்க தேடி வந்து அந்த பஞ்சலோக சிலை அதுதான். ஆனா அந்த சிலையை அவன் கையில தொட்டதுமே அவனுக்கு சாக்கடிச்சிருது. சாக்கடிக்கும் சிலையை கீழே போட்டுறான். கீழே போட்ட உடனே அந்த சிலை மேல இருந்து ஒரு புகையா வருது. உடனே பக்கத்துல இருக்கவன் எதுக்குடா அப்படி கீழே போட்ட அப்படின்னு கேட்க, டேய் அதை தொட்ட சாக்கடிக்குதுடா அப்படிங்கிறான். அவன் கையில எடுத்தா ஒண்ணுமே ஆகல. எங்க நான் தொட்டனே ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு சொல்ல அவனும் தொட்டு பாக்குறான். ஆமா ஒண்ணுமே ஆகல, அப்புறம் எனக்கு சாக்கடிச்சது. சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த காலி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த சிலையை எடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு குளத்து பக்கம் யாரோ பேசிக்கிற மாதிரி குரல் கேக்குது. அந்த குளத்துக்கு பின்னால இருக்கிற ஒரு ஜன்னல்ல 2 பேர் ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பையனும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இவனுங்களும் பார்த்துட்டு சரி பரவாயில்ல வந்ததுக்கு சிலையும் கிடைச்சது, ஒரு ஃப்ரீ ஷோவும் பார்த்த மாதிரி இருக்கு, இரு பாத்துட்டு போலாம்னு சொல்லி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையனும் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி மறைமுகமாவே சந்திக்கிறது, நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன், ஆனா உங்க வீடு எங்கன்னு கூட எனக்கு வெறும் தெரியல அப்படின்னு இருக்கான். அந்த பொண்ணும் சீக்கிரமாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஹக் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஹக் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இவனுங்க பாத்துட்டு இருக்கிறத சடனா திரும்பி பாத்துருது. ஆனா இந்த பொண்ணு பார்த்தத அவனுங்க நோட் பண்ணல. இப்ப பாத்துட்டு திரும்ப அந்த பொண்ணோட கண்ணு அப்படியே ரெட்டா மாறுது. இந்த பொண்ணு தான் அந்த பேய் போல. இப்ப அப்படியே அந்த பையனை அந்த குளத்துல தள்ளி விட்டு அந்த குளத்துல இறங்கி அவன் அந்த தண்ணியில முக்கி கொலை பண்ணிடுது. இதை பார்த்து அந்த 2 பேருமே ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடலான்னு அந்த சிலையை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கரை பக்கமா ஓடிட்டு இருக்கும்போது கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த சிலை அந்த குளத்திலே விழுந்துருது. சரி இதை நாளைக்கு வந்து தேடிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு 2 பேர் ஓடிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்கிறா. அவதான் அந்த மோகினி பிசாசு போல. இப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வந்து அப்படியே திரும்பி பாக்குறா. இங்க ஹீரோ கனவுல இருந்து எந்திரிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில அவனோட ரூம்மேட் அவனை எழுப்பலான்னு வந்து பார்த்தா ரூம்ல ஆள காணோம். இவன் காலங்காத்தால எங்க போனான் அப்படின்ட்டு அவன ரூம் ஃபுல்லா தேடுறான், எங்கேயுமே காணோம். இப்ப ரூமுக்கு வெளியில வந்தா அந்த படிக்கட்டுக்கு கீழே படுத்திருக்கான். இப்ப அவனை எழுப்பி நீ எப்பறம் இங்க வந்து படுத்த, ரூம்ல தானடா தூங்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, ஹீரோவும் தெரியலடா அங்கதான் தூங்கிட்டு இருந்தேன், எப்படி நான் இங்க வந்தேன் எனக்கே தெரியல அப்படின்னு இருக்கான். சரி சரி ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுடா, வந்து கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு இருக்கான். இப்ப திரும்ப வந்து ஊரை காட்டுறாங்க. இவன் அந்த வீட்டு பக்கமா போகும்போது உள்ள வந்து தேங்காய் விழுற சத்தம் ஒண்ணு கேட்டிருக்கும். சரி அந்த தேங்காவை எடுக்கலான்னு அந்த கேட்டெல்லாம் தாண்டி குதிச்சு உள்ள அந்த குளத்துக்கு பக்கத்துல அந்த தேங்காவை எடுக்க வரான். அப்படி வந்தவன் குளத்துல எதையோ பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போறான். பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியில போய் எல்லாருக்குமே தகவல் சொல்றான் போல. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஊர்க்காரங்களும் போலீஸும் வராங்க. வந்து பார்த்தா அந்த பேய் அந்த தண்ணில முக்கிய கொண்டுச்சுல அவனோட பாடி தான் அந்த குளத்துல கிடக்கு. இப்ப அந்த பாடியை ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிட்டு யார் முதல்ல பார்த்தது எப்படி நடந்தது அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவனும் வந்து இந்த பக்கமா போயிட்டு இருந்தான் சார், தேங்காய் விழுந்த சத்தம் கேட்டுச்சு, தேங்காய் எடுக்கலான்னு தான் நானே இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு இருக்கான். அப்ப இந்த வீட்டோட ஓனர் யாரியா அப்படின்னு கேட்க, அவன் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னு ஒரு சொல்றாரு. சரி உடனடியா அவனுக்கு போனை போட்டு ஃபர்ஸ்ட் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கிளம்பிடுறாரு. இப்ப இன்னைக்கு நைட் அந்த சிலையை குளத்துல போட்டானுங்கல்ல, இவனுக்கு 2 பேரும் எல்லாரும் போற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குளத்துல இருந்து அந்த சிலையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
அவனுங்களும் குச்சி வச்சு அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த சிலை எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப பாத்துட்டு அவனுங்களும் கிளம்பிடுறானுங்க. இப்ப ஹீரோ அவனோட ரூம்ல ஒரு மாதிரி மூட ஒட்டிலே உட்காந்துருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு, சரி விடு, அதே நினைச்சிட்டு இருக்காத, ஏதோ தூக்கம் வரலான்னு தூக்கத்துல கூட நடந்து போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோக்கு ஒரு போன் வருது. அதாவது அந்த ஊர்ல அந்த குளத்துல ஒரு பையன் இறந்தான் பாத்தீங்களா, அந்த வீடு ஹீரோட வீடு தான். இப்ப போலீஸ் சொன்னதால அந்த ஊர்க்காரன் போன் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு டெத் ஒண்ணு நடந்துருச்சு, யாரு என்னன்னு தெரியல, போலீஸ் எல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போனாங்க, உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க, நீ ஊருக்கு கொஞ்சம் கிளம்பி வா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் இதனால ஊருக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டு அவனோட பாஸ் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும், நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வர போறேன் அப்படின்னு கேட்க அவனோட பாஸும் முடியவே முடியாது, அதுவும் இந்த டைம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இவ்வளவு நாள் அந்த கம்பெனிக்காக நான் ஒர்க் பண்ணனே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா அதை நான் இல்லன்னு மறுக்கல, ஆனா இந்த டைம் நம்ம ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட் அசைன் ஆயிருக்கு, நீ தான் அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டும் கூட, நீ இல்லனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்ப நீங்க லீவ் தரலனா நான் வேலையை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேறப்பா இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். கிளம்பி போகும்போது அந்த ஹீரோயினும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு கிட்ட வராங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட அவங்க கூப்பிடுறத காதலே கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கான். இப்போ அவனோட கார் கிட்ட போனதுமே அந்த பொண்ணு வழிமறிச்சு, என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு ஹீரோயினை சொல்றான். ஹீரோயினும், நான் என்னடா தப்பு பண்ணேன், நீ அந்த மீட்டிங்கை திடீர்னு பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்ட, அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அந்த பிரசன்டேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட அதை காதலே வாங்காம, தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாத, என் கூடயும் வராத அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல ஒரு மாதிரி வெக்ஸாகி நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அந்த ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்து அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு அந்த வீட்டோட சாயை வாங்கிட்டு உள்ள போறான். உள்ள போனதுமே அவனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வருது. அந்த வீட்டுல சின்ன வயசுல அவங்க அம்மா கூட ஓடி விளையாண்டது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த வீட்டுல எங்கெல்லாம் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணானோ எல்லா இடத்துலயுமே அவங்க அம்மா கூட இருக்கிறதா நினைச்சு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அந்த குளத்துக்கிட்ட வரான். அந்த குளத்தை பார்த்ததுமே அவனுக்கு அதுல இறங்கி குளிக்கணும்னு ஆசை வந்துருது. இப்ப சட்டையெல்லாம் கழட்டிட்டு குளத்துல டை அடிச்சு குளிச்சிட்டு இருக்கான். அப்படி முங்கி குளிச்சுட்டு இருக்கும்போது அவன் கைக்கு அந்த சிலை கிடைக்குது. அந்த சிலைய அப்படியே கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப எடுத்துட்டு வந்து ரூம்ல அவனோட டேபிள் மேல வச்சுட்டு ஏதோ டைரியில எழுதிட்டு இருக்கான். அப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில அந்த மோகினி பேய் வந்துருது. இப்போ ஹீரோ ஒரு பக்கம் சத்தத்தை வச்சு தேடிட்டு இருந்தா அந்த பேய் வீட்டுக்குள்ளே வந்துருது. இப்போ ஹீரோவும் அங்கங்க தேடிட்டு விட்டுறான். இப்ப அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதுமே அந்த சிலையை நேரம் அவன் சித்தப்பாட்ட எடுத்துட்டு வரான். அவங்க சித்தப்பாவும், உனக்கு ஏதோ சிலை கிடைச்சதுன்னு சொல்லி அந்த சிலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்கி பாக்குறாரு. பார்த்ததுமே ஒரு பேர் பயந்துறாரு. இந்த சிலையா, இது பத்மினி அம்மா சிலையாச்சே, இந்த சிலையால தான் நம்ம குடும்பத்துல நிறைய பேரோட உயிர் போச்சு, நீ இந்த சிலையை நேத்துல இருந்து கையில வச்சிருந்தோம், உனக்கு ஒண்ணுமே ஆகாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க சித்தியும் வராங்க. வந்துட்டு ஹீரோ கிட்ட எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த சிலையை பார்த்துட்டு, இது அந்த மோகினி பையோட சிலையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சித்தப்பாவும், நானும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீ இந்த இடத்துல தேவையில்லாம் உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வெளியில போய் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது அந்த மோகினோட கதை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் தெரியும் சொல்றாரு. தெரிஞ்சாலும் நானும் ஒரு தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த பத்மினி போல. இப்ப அந்த பொண்ணு அதோட வீட்டுல இருக்கும்போது யாரும் இல்ல டைமா பார்த்து அந்த பொண்ணோட அத்தை பையன் சொன்னால, அதாவது அந்த ஊருக்கு ராஜா மாதிரி, அவன் வந்து அந்த பொண்ணோட வாயை பொத்தி அவனோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணை பலவந்தப்படுத்த பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஒத்துக்காம அழுதுகிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட, இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்ன தவிர யாருக்குமே நீ கிடைக்க கூடாது அப்படின்னுட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி முரட்டுத்தனமா நடந்துட்டு இருக்கான். அப்படி நடந்துகிட்டதுல அந்த பொண்ணு இறந்தும் போயிடுறா. அப்படித்தான் அவ மோகினி பிசாசா வந்து நிறைய பேரை கொன்னுகிட்டு இருக்கா. அவ ஒன்ன மட்டும் கொல்லாம விட்டு வச்சிருக்கானா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அவரோட வீட்டுல இருக்கிற பூஜை அறையில இருந்து ஒரு மோதிரத்தை ஒண்ணு எடுத்து கொடுக்குறாரு. இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோ, இந்த மோதிரத்தை வச்சுதான் நம்மளோட முன்னோரான சூரிய நம்பூதிரிங்கிறவரு அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தினாரு, அதனால இது எப்பயுமே நீ கையிலே வச்சிரு. அந்த மோகினி பிசாசு உன் கூட இருக்கும்போது இதை மட்டும் நீ எப்படியாவது அந்த மோகினி பிசாசோட விரல்ல போட்டினா அதுக்கப்புறம் நான் அதை கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன், இது நீ அவளோட விரல்ல போடணும்னா அவ உன்னை முழுசா நம்பணும். ஒண்ணு அவ காம நிலையில இருக்கணும், இல்லனா அவ ஒரு பேய்ங்கிறதே மறந்து உன்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கணும். அந்த நேரமா பார்த்து இத அவ கையில போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஹீரோவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அந்த பேய் எப்படியாவது பாக்கணுங்கிற ஆர்வத்துல அந்த சிலையை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த வீட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ண நீ ஏன் என்ன மட்டும் விட்டு வச்சிருக்க, எனக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ப்ளீஸ் என் எதிரில வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னால ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இப்ப திரும்பினா அந்த பொண்ணு எதிரில வந்து நின்னுட்டு இருக்கா. எதிரில வந்து இவங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா, இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரையும் நான் கொலை பண்ணனா உன்னை மட்டும் நான் எதுவும் பண்ணாம இருக்கிறது காரணம், நான் விரும்பின சூரிய நம்பூதிரியோட ரத்தம் தான் உன் உடம்புலயும் ஓடிட்டு இருக்கு, அதனால உன்னை நான் அவரோட உருவமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பேச பேச ஹீரோவும் ஒரு மாதிரி காதல் வாய்ப்பட்டுறான். அப்படியே கண்டவுடன் காதல்ங்கிற மாதிரி ரெண்டு பேருமே காதல்ல விழுந்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிருது. ஹீரோ எழுந்திருக்கும் போதே அந்த பொண்ணை நினைச்சு கனவு கண்டுகிட்டே எந்திரிக்கிறான். எழுந்து வந்தா அந்த பொண்ணு அந்த வீட்டுல ஒரு சாதாரண மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். நீ என்ன மனுஷங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் என்னால மனுஷங்க பண்றதெல்லாம் பண்ண முடியாதா, அப்ப நேத்து நடந்தது மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு, நானும் மனுஷியா இருந்தவதான், அதனால மனுஷங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா இது எந்த வருஷம்
அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சொல்றான், நீ இறந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணும், அப்ப 150 வருஷமாவா நான் தூங்கிட்டு இருந்தேன், இப்ப இந்த ஊர் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன், ஆனா உன்னை இப்படி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா காலம் ரொம்ப மாறி போச்சு, அதனால கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப அந்த பொண்ணும் ரொம்ப நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருது. இப்ப கார்ல ஏறி கிளம்புறதுக்கு முன்னால அவங்க சித்தப்பா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இன்னைக்கு மட்டும் எப்படியாவது அவளை வலையில விழுவ வச்சு அந்த மோதிரத்தை கையில போட்டு அவளை நம்ம எப்படியும் கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும், சரி சித்தப்பா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இப்ப கார்ல கூட்டிட்டு போய் அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். சுத்தி காமிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாண்டேஜ் சாங் ஒண்ணு போகுது. அந்த சாங்ல 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சாங் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட் அவனை பாக்குறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க பேரு தான்டா பத்மினி, நம்ம ஊர்ல ரொம்ப வருஷமா பயந்துகிட்டு இருந்த மோகினி பிசாசு இந்த பொண்ணு தான் அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணுக்கு ஹீரோ அவனோட வாயால மோகினி பிசாசுன்னு சொன்னது ரொம்ப கோவம் வந்துருது. அதனால ரொம்ப கோவமா கிளம்பி உள்ள போயிடுறா. இப்ப அவனோட ஃப்ரெண்டும், நீ ஏதோ தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ உள்ள போனா அந்த பொண்ணு ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கா. குரல்லாம் பேயோட குரல் மாதிரி மொத்தமா மாறிடுது. கண்ணு அப்படியே சிகப்பா இருக்கு. நீ எப்படி என்ன பார்த்து மோகினி பிசாசுன்னு சொல்லுவ, அது உன் வாயால எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு இருக்கா. ஹீரோவும், இல்ல அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, அதனாலதான் சொன்னேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணும், என்னை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இருந்தேன், நீ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்ட, எனக்கு பயங்கரமா கோவம் வருது, உன் ஃப்ரெண்ட் எனக்கு கொல்லணும் போல இருக்கு, நான் எப்படியாவது அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கு. கோவப்பட்டுட்டு ஹீரோ கிட்ட இப்படி கோவப்பட்டுமே அப்படின்னு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி உள்ள போய் உட்காந்துருது அந்த பொண்ணு. இப்ப ஹீரோ சித்தப்பாவுக்கு கால் பண்ணி, சித்தப்பா அவ பேய் மாதிரிலாம் நடந்துக்கல, முழுசா மனுஷங்க மாதிரி தான் நடந்துக்கிறா, இதுக்கப்புறமா அவளை கட்டி போடணுமா, அவ நல்லவளா தான் தெரியுறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க சித்தப்பாவும், இல்ல அவளோட ஸ்டைலே இதுதான், அவ நம்புறவங்க கிட்ட அவ மேல நம்பிக்கை வர அளவுக்கு நடந்துக்குவா, அவங்க அவளை முழுசா நம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவளோட ஆசையை தீர்த்துக்கிட்டு அவங்களை கொன்றுவா, அதுதான் அவளோட வேலை, அதனால நீ அவளோட வலையில விழுந்துராத அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி எனக்கு புரிஞ்சுது, எப்படி நான் மோதிரத்தை போட்டுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்ப இங்க அந்த ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்துச்சுல அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணு அந்த ஆபீஸோட HR கிட்ட புலம்பிட்டு இருக்கா, நிரஞ்சனியா அப்படிலாம் நடந்துக்கிறானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம ஃபர்ஸ்ட் போய் பாஸ போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பாஸ போய் பாக்குறாங்க. அவரும் பார்த்துட்டு, இல்லம்மா என்கிட்ட அவனை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறாரு. இல்ல சார் அவன் ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருக்கான், நான் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவன் எதனால அப்படி இருக்கான், ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், அதனால உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட தான் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நாங்க கேள்விப்பட்டோம், அந்த டாக்டரோட டீடைல் கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த டாக்டர் நேர்ல போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரும், என்னோட பேஷண்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்னால ஷேர் பண்ண முடியாது, எதுக்காக நீங்க இப்ப தேவையில்லாம அவரை பத்தி கேக்குறீங்க, அது ஒரு என்ன பிரச்சனை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, அதெல்லாம் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப அந்த பொண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் அவரும் ஹீரோட ஃபைல் எடுத்து ஹீரோ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருந்திருப்பான், அதுவும் அவன் சைக்காட்ரிக் உச்சத்துக்கே போயிட்டான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவனை பத்தி இன்னும் நிறைய விஷயம் சொல்றாரு. அது சொல்றது எதையுமே உங்களால நம்பவே முடியல, ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கிட்ட காட்டல. இப்ப இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க நைட் ஆயிடுது. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்கு. சாரி நானும் உன்ட்ட அவ்வளவு கோவப்பட்டு இருக்க கூடாது அப்படின்னும், ஹீரோவும் சரி பரவாயில்ல விடு, நீ தானே கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப வழக்கம் போல அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அசந்த நேரமா பார்த்து அந்த பொண்ணோட விரல்ல ஹீரோ அந்த மோதிரத்தை போட்டுறான். அந்த மோதிரத்தை போட்டதுமே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கோவத்துல அந்த பொண்ணோட உருவத்துக்கே மாறி ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் போய் குளத்துல முங்கிட்டு அவனும் அந்த பூஜைக்கு தயாரா உள்ள வந்துடுறான். இப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் அந்த சிலையை திருடினானுங்களா 2 பேரு, அவனுக்கு 2 பேரும் திரும்ப அந்த வீட்டுக்கு அந்த சிலையை தேடி வரானுங்க. வந்து ஜன்னல்ல உள்ள எட்டி பார்த்தா ஹீரோட சித்தப்பா 2 பேருமே அந்த சிலையை வச்சு ஒரு யாகம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு எப்படியாவது அந்த சிலையை தூக்கி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் யாகம்லாம் வளர்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த சக்கரத்துல உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்க அந்த மோகினி பிசாசை தேடி போறாங்க. இப்ப அந்த மோகினி பேய் மேல விபூதிலாம் அடிச்சு ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. அப்படி வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, இவங்க அந்த பக்கம் போன நேரமா பார்த்து அவனுக்கு 2 பேர் வந்து சிலையை தூக்கிட்டு போயிருப்பானுங்க. ஹீரோட சித்தப்பாவும் சிலையை காணோம், சிலை இருந்தாதான் இவளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு அப்படியே திடீர்னு மாயமா மறைஞ்சிருது. இப்ப இவனுக்கு 2 பேரும் சிலையை திருடிட்டு போனாங்க பாத்தீங்களா, இவனுக்கு 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. போலீஸ் அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சி இந்த டைம்ல எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவனுங்களும் இல்ல சார் நாங்க சும்மா அந்த பக்கம் வாக்கிங் வந்தோம், அங்க ஒரு வீட்ல யாகம் நடத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு உளறிடுறானுங்க. வா எந்த வீட்ல யாகம் நடத்திட்டு இருக்காங்க காட்டு, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேரையும் தூக்கி ஜீப்ல உட்கார வச்சுட்டு கிளம்புறாரு. இப்ப அங்க யாகம் நடத்திட்டு இருந்த அந்த சித்தப்பாவோட சிசியம் கேக்குறான். திடீர்னு அவ எங்க காணாம போயிட்டா அப்படின்னு கேட்க, அவ அந்த சிலையை தேடி போயிருக்கா, அந்த சிலை எங்க இருக்கோ அந்த சிலையை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா அந்த பேயும் அந்த போலீஸ் ஜீப்ல லிஃப்ட் கேக்குது. இப்ப அவங்களும் நார்மலான பொண்ணு தான், ஏதோ லிஃப்ட் கேக்குது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த 2 பேரையும் அப்படி இப்படி பேச்சு கொடுத்து அதோட கையில இருக்கிற மோதிரத்தை இவனுங்களை வச்சு கழட்ட வச்சிருது. அவனும் கழட்டி அவன் கையில போட்டுக்கிறான். இப்ப கரெக்டா அந்த வீட்டுக்கிட்டையும் ஜீப் வந்துருது. ஜீப்ல இருந்து கீழே இறங்கும் போது பார்த்தா அந்த பொண்ணு திடீர்னு மாயமா மறைஞ்சிடறா. என்ன கூட வந்த பொண்ணு திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா, எங்க போயிருப்பா அப்படின்னு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. அந்த போலீஸ்காரனும்
ஹீரோவும் சரி அவளை அப்புறம் தேடிக்கலாம், இந்த வீட்டுல தான் யாகம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, வாங்க பாக்கலாம்னு சொல்லி உள்ள கூட்டு வராரு. உள்ள வந்தா யாகமும் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோவும் எழுந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த மோகினியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சார் இந்த யாகம் நடத்திட்டு இருக்கோம். கரெக்டா அந்த டைம்ல சிலை வேற காணாம போயிடுச்சு, இப்ப அந்த சிலை கிடைச்சாதான் அவளை கட்டுப்படுத்தவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சொன்னதை கேட்டதுமே இவங்க 2 பேருக்கும் பயம் வந்துருது. இந்த சிலையா பாருங்க அப்படின்னு பேக்ல இருந்து அந்த சிலையை எடுக்கிறாங்க. சிலையை எடுக்கும் போது கரெக்டா அவன் கையில போட்டது அந்த மோதிரமும் கழண்டு விழுந்துருது. இப்ப அந்த மோதிரத்தை பார்த்ததுமே அவங்க சித்தப்பா இதுக்கு மேல யாருமே இங்க இருக்காதீங்க, உடனடியாக அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுங்க, அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. இப்ப அந்த வீட்டோட கதவுங்களும் மூடிக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவளும் ஒவ்வொருத்தங்களையும் பிடிச்சி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஒவ்வொருத்தங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒளியும் போது அந்த இடத்துல வந்து பயம்படுத்துறதுன்னு ஒவ்வொருத்தங்களையும் கொல்ல ட்ரை பண்றா. ஆனா யாரையுமே கொல்ல முடியல. இப்போ ஒரு கட்டத்துல ஹீரோவையும் பயங்கரமா அடிச்சிடறா. அந்த போலீஸ்காரரும் ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த போலீஸ்காரோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சிட்டு நிக்கிறா. ஹீரோ கரெக்ட் டைம் பார்த்து இப்ப அந்த மோதிரத்தை எடுத்து அவ விரல்ல மாட்டிடுறாரு. மாட்டினதுமே அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அவளை புடிச்சிட்டு வந்து அந்த சக்கரத்துல உட்கார வச்சு அந்த யாகமும் நடத்துறாங்க. அவ பயங்கரமா உக்ரமாகி ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறா. ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி அந்த கோலத்தை ஃபுல்லா அழைச்சி ஒரு மாதிரி சக்தி இழந்த மாதிரி ஆயிடுறா. இப்ப அவ கத்திக்கிட்டு இருக்கிற சவுண்டோட அப்படியே கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு, அந்த சிலையில அடைச்சாங்களா அப்படின்னு எதுவுமே காட்டல. ரொம்ப நாளைக்கு அப்புறம்ங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அந்த வீட்டை பூட்டிட்டு கார்ல ஊருக்கு கிளம்புறான். கிளம்புனா கூடவே அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட மாயா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கார்ல கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப இங்கேயும் அந்த 2 பொண்ணுங்களும் டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோ தங்கி இருந்தா பாத்தீங்களா ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு வராங்க. வந்தா வீடு லாக் ஆயிருக்கு. இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரர் போல அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நிரஞ்சன் இங்க தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கதான் இருந்தாரு ஆனா கொஞ்ச நாளாவே அவர் ஆளை காணோம், எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு இருக்காரு. அப்புறம் பூட்டி இருக்கு, அவரோட ரூம்மேட் அருள் இருப்பாரு அப்படின்னு கேட்க, ரூம்மேட் அருளா, அப்படி யாருமே இங்க இல்லையே, இந்த வீட்டுல ரொம்ப நாள் அவர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஷாக் ஆகி அந்த வீட்டுக்குள்ள எப்படியே போய் ஆகணும் அப்படின்ட்டு அந்த கதவை எப்படியே ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனா வீடு ஒரு மாதிரி கலைஞ்சு கிடக்குது. அதாவது ரொம்ப அலங்கோலமா ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே குடிச்சிட்டு வச்ச பாட்டில் குப்பைன்னு அந்த வீடே ஒரு மாதிரி மெயின்டைனே பண்ணாம வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால ஹீரோ அந்த அருள்ங்கிறவர் கூட இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த வீடு ரொம்ப நீட்டா இருந்திருக்கும். இப்ப அந்த பொண்ணுங்களும் ஹீரோ பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்ட்டு அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணோட கார்ல வந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல ஓரம் கட்டி நிறுத்திடுறான். நிறுத்திட்டு மாயா பேசாம நம்ம இந்த ஊரையும் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா இருக்கா. இப்ப அந்த பொண்ணுங்க ஹீரோட வீட்டுல இருந்துகிட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ அந்த நம்பரை பார்த்துட்டு அப்படியே கட் பண்றான். அந்த பொண்ணும் ஹீரோக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டு எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. அது என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த மோகினி பிசாசு கூட ரொம்ப நாளா ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி அது கூட போட்டோ எல்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஹீரோ இங்க அந்த மொபைலை கட் பண்ணிட்டு மாயா நான் முடிவு பண்ணிட்டேன், வா நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்றான். அப்பதான் தெரியுது அந்த மாயாங்கிற பொண்ணு உருவம் அவனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தை முடிச்சிட்டாங்க. ஹீரோ எதுக்கு அந்த பொண்ணு பேரு மாயான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான், அந்த பேயை கட்டுப்படுத்தினாங்களா, 150 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அந்த பொண்ணோட ஆவிக்கு ஹீரோ மேல எப்படி லவ் வந்தது, ஹீரோ எப்படி அந்த பொண்ணு கூட லவ்ல விழுந்தாருன்னு எதையுமே ஸ்ட்ராங்கா சொல்லல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் இப்ப 2026ல மலையாளம் சினிமாவுல அரூபிங்கிற நேம்ல வந்தது. இந்த படம் பிரைம் வீடியோல தமிழ் டப்லயும் இருக்கு. சோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and மறக்காம நம்ம பிளாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பத்தின உடனடி அப்டேட்ஸ்க்கு இங்க கீழ கார்னர்ல தெரியுற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப வேஸ் லெவல் 2 மூவி எக்ஸ்பிளைன் வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். and this is Vijay Kumar signing off. Bye.